சில உறவுகள் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வரக்கூடிய உறவுகள்ங்கிறது எப்படி தெரியுமா? நம்மளால ஒரு விஷயத்த புரிய வைக்கவும் முடியல, அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல. அப்படின்னா அந்த உறவு கட்டாயமா முறிவுக்கு தான் வரும். முடிவாயிரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த உறவுகிட்ட பேசவே முடியாது, பழகவே முடியாது. இப்படித்தான் வருது. இத புரிஞ்சுட்டீங்கல்ல? இனிமே கவலைப்படாதீங்க. அவ்வளோதான். அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் கிடையாது. அப்புறம் எதுக்கு திமிரு, வெறுப்பு, கோவம், ஆணவம் இதெல்லாம்? அதெல்லாம் வேண்டியதே இல்ல. அழுக்கை சுமந்து சுமந்து சாகக்கூடாதுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்க அன்பா இருங்க. யார் உங்க மேல அன்பா இருக்கிறாங்க, இல்லாம போறாங்க. அதனால என்ன? பதிலுக்கு பதில் வாதாடி சில பேர்ட்ட நம்ம என்னதான் செய்ய போறோம்? பதிலுக்கு பதில் வாதாட என்ன இப்போ என்ன ஒண்ணும் வேண்டாம். மனசு இருக்குல்ல மனசு. ஒருத்தர் மனசோட நம்ம பேச கத்துக்கிட்டோம்னா, அவர் மனசோட உங்க மனசு பேச கத்துக்கிச்சுன்னா, எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. மனதோடு அன்பாக உரையாடுவதற்கு சிலருக்கு மட்டுமே தான் தெரியும். பதிலுக்கு பதில் வாதாடுறதுக்கு நெறைய பேருக்கு தெரியும். வாதாடி ஒண்ணும் வாழ்க்கையில ஆகப்போறதே கிடையாது. வாதாடுறத விட்டுப்புட்டு, சும்மா அன்பா அமைதியா இருங்க. சில சிக்கல்லாம் நம்ம எதிர்கொள்றோம். உடனே பயந்துக்கிறோம். என்ன இப்ப? சிக்கல்கள் எதிர்கொண்டா தான் நமக்குள்ள இருக்கிற திறமையே நமக்கு தெரியும். பரவாயில்லையே! நம்ம சமாளிச்சுட்டோமே! அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், தெம்பும், தைரியமும் அப்பதான் நமக்கு வரும். அதனால சிக்கலும் பிரச்சனையும் வந்தது நல்லதுக்கு தான். அத புரிஞ்சுகிட்டு சிறப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. தென்றல் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் நெறைய வீடியோ இருக்கு. பாருங்க.